ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு வந்து வருத்தப்படுவாங்க. ஒரு நாள் நைட்டு கூட என்னால் தனியாக இருக்க முடியல. ஆனால் உன்னால் மட்டும் எப்படி இருக்க முடியுது இந்த வீட்டில்? உன்னை முதல்ல நான் அந்த சிவம் கூட சேர்ந்து நீ வீடியோ போடுறத எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீயே தான். ஏன்னா மீனாவை வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. நீ அவளை வந்து வீட்டில் சேர்த்துக்கிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லும் போது அதை விஜயா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ இங்கே பாரு, நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்றதுக்காக நீ சும்மா சும்மா மீனா கதையெல்லாம் பேசாத என்கிட்ட. அவளால் தான் எங்கள் வீட்டில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பழைய மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இவங்களும் உன்னை என்ன பண்ணாலும் திருத்த முடியாதுன்ற மாதிரி இவங்களும் சொல்லி விட்டுடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜோசியரை வர வச்சு மனோஜுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு சீட்டு மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள், மனோஜ் கல்யாணத்தை முடிச்சிடலான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போவார். அப்போது பார்வதி கேட்குறாங்க, எதுக்கு உங்கள் வீட்டில் வர சொல்லாமல் இங்கே வர வச்சுருக்கேன்னும் போது அப்போ விஜயா சொல்கிறாங்க, அங்கே வந்து எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. இந்த மாதிரி அவனுக்கு இன்னும் டைவர்ஸ் கூட ஆகலை மனோஜுக்கு, அதுக்குள்ளே எதுக்கு பொண்ணெல்லாம் பார்க்குறேன்னு திட்டுறாங்க. அதனால தான் நான் இங்கே வச்சு பார்த்தேன்ற மாதிரி சொல்லிவிட்டு பார்வதிக்கிட்ட சொல்லிவிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீனாவை பார்க்குறதுக்கு முத்து வரா. பூலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல ஸ்ருதியும் வராங்க. அப்போ வந்து முத்து வந்து சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் வந்து மீனாவை பார்த்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் என்ன ஆகுதுன்னா, ஒரு மன வளர்ச்சி குன்றிய பையன் வந்து என்ன பண்ணுறான், கத்தியை வச்சு வெட்டிக்கிறதுக்காக போகிறான். அப்போ வந்து மீனா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐடியா பண்ணி அந்த பூவை அவன் மேலே போட்டு கொஞ்சம் அவனை திசை திருப்பி முத்து வந்து அவன் கையில் இருக்கிற கத்தியை பிடுங்கிடுவார். அப்படியே அவங்க வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்து என் பையனை காப்பாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அப்போது எல்லாமே முத்து சொல்வார், எல்லாம் என் ஒய்ஃபால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்போது ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை வந்து மீனை அப்படியே கட்டி பிடிப்பாங்க. அப்போது வந்து முத்துவும் என்ன பண்ணுறா, பூ போட்டு நீ பண்ணது சரியான பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல எல்லாருமே 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீனா வந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுத்து விடுவாங்க வீட்டில் எல்லாருக்குமே. அப்போது என்ன ஆகும்னா, இவங்கெல்லாம் வந்து மீனா வந்து தடல் புடலாக விருந்தெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விடுவாங்க. அப்போது இவங்க மனோஜ் எல்லாரும் வந்து சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அப்போது விஜயா என்ன சொல்கிறாங்க, மனோஜ் நீ சாப்பிடாதடா, உனக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீனா வந்து கறி குழம்பு, ஃபிஷ்ஷு, முட்டை அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போது மனோஜை வெறுப்பேற்றுற மாதிரி இவங்க 3 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ரவி, அண்ணாமலை, முத்து இவங்க எல்லாரும் ருசித்து அப்படியே சாப்பிட்றாங்க. இவங்க அப்படியே வெறுப்பாயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான், இந்த மனோஜ் வந்து அந்த கூட வேலை செய்கிறவனை வச்சு அதான் அந்த ரோகிணிக்கு கள்ளத்தொடர்பு உண்டாக்கணும், நான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன், நீ வீடியோ எடுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி அந்த மனோஜ் ஃப்ரெண்டு வந்து ரோகிணிக்கிட்ட பேசுவான். அதை வந்து மனோஜ் வீடியோ எடுப்பான். அப்போது புரிஞ்சுக்கிறாங்க, ரோகிணி கண்டுபிடிச்சிடுறாங்க, ஓ நீ தான் இந்த பின்னாடி இருந்து இன்னும் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறீங்களான்னு புரிஞ்சுக்கிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் மனோஜ் நிலமை என்ன ஆகும்னு தெரில, இல்லை இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அடி விழுமா என்னன்னு தெரில. இதுக்கப்புறம் நான் நாளைக்கு பார்த்துட்டு உங்களுக்கு எபிசோட் ரிவ்யூ பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியலோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.